என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிரசங்கி 8ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுதல். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பிரசங்கி 8:12. 1. பிரசங்கி 8:12-13. தேவனுக்கு பயந்து வாழ்பவர்களுக்கு பற்பல நன்மைகள் கிடைக்கும் என்று வேதம் கூறுகிறது. முதலாவது, இவ்வுலக வாழ்வில் அவர்கள் நன்றாயிருப்பார்களாம். தேவனுக்கு பயப்படாதவர்களின் வாழ்நாள் நீடித்திராது. அவர்கள் நன்றாயிருக்கவும் மாட்டார்கள். 2. நீதிமொழிகள் 22:4. ஒருவன் தாழ்மையாயிருந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அவன் நீடித்த ஆயுளுடன் வாழ்வான். அவன் மேன்மையோடு சிறப்பாய் வாழ்வான். இவ்வுலக நன்மைகள் அனைத்தும் கிடைக்கிறதே, இதைவிட சிறப்பு என்ன வேண்டும்? 3. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வாழ்வில் ஓர் உறுதியான நம்பிக்கையோடு நிம்மதியாய் வாழ முடியும். தேவன் அவ்வாறு தனக்கு பயப்படுகிறவர்களின் பிள்ளைகளுக்கும் நல்ல அடைக்கலமாயிருப்பார். 4. நீதிமொழிகள் 14:27. மேலும் அவ்வாறு கடவுள் பயம் உள்ளவர்களது வாழ்வில் அந்த பயமே வாழ்வின் ஊற்றாக அமையும். எனவே ஊற்றிலிருந்து நீர் சுரப்பது போல வாழ்வின் நன்மைகள் அவர்களுடைய வாழ்வில் கிடைத்து கொண்டே இருக்கும். தவிர மரண ஆபத்துகளிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவர். 5. சங்கீதம் 34:7. கர்த்தருக்கு நாம் பயப்படுவோமானால் நமக்கு இடுக்கண் வரும்போது கர்த்தருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்து நின்று நம்மை இடுக்கண்ணிலிருந்து விடுவிப்பார்கள் என்று தாவீது பாடி வைத்திருக்கிறார். 6. வெளிப்படுத்தல் 14:7. இவ்வாறாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருக்கு பயப்படுவதாலேயே அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதால் இவ்வுலக வாழ்க்கையிலேயே இத்தனை நன்மைகளை பெற்றுக்கொள்வதால் அவன் உள்ளத்தால் தேவனை நேசிக்கிறான். அவரை பற்றி அறிந்து கொள்ள முனைகிறான். அந்த அறிவே ஞானத்தின் தொடக்கமாக அமைகிறது. தேவனுக்கு பயப்படுகிறவன் தனக்கு வரும் ஆபத்துகளையோ துன்பங்களையோ கண்டு பயப்பட மாட்டான். தேவனுக்கு பயப்படுகிறவன் தனக்கு வரும் ஆபத்துகளையோ துன்பங்களையோ கண்டு பயப்பட மாட்டான். தீர்மானம்: தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுவேன். நீதிமொழிகள் 16:6.